சார் வணக்கம். புதிய முகங்களுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. பழைய வேட்பாளர்களுக்கு ஏன் சீட்டு கொடுக்கல? அது மட்டும் மற்றொரு கேள்வி, பிரைம் மினிஸ்டர் அடிக்கடி இங்கே வராரு, உங்களுக்கு திமுகவுக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் வச்சுட்டு போறாரு. 2 கேள்வி வைக்கிறோம் சார். அது எங்க பொருளாளர் பாலு அவர்கள் தெளிவாக பதில் சொல்லியிருக்காரு, யாருக்கு காய்ச்சல் வந்திருக்குன்னு. அதனால அதிகம் நான் விளக்க விரும்பல. ஆக தோல்வி வந்த காரணத்தினால அடிக்கடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. வரட்டும், வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இப்போ தேர்தல் நேரத்தில் வரக்கூடிய பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு மழை வெள்ளம் வந்தப்போ, சோதனை ஏற்பட்டப்போ வந்திருந்து மக்களுக்கு ஆறுதல் சொல்லியிருந்தா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்திருப்பேன் சார். அப்புறம் இந்த திமுக தலைமையிலான இந்த இந்தியா கூட்டணியில் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு கேட்கப்பட்ட தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படல என்ற ஒரு கருத்து ஒன்று அடிபடுது. அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பொது தொகுதியானது கேட்கப்பட்டது. அதுக்கு ஏன் திமுக கொடுக்க முன்வரல? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கேட்கறதுக்கு உரிமை உண்டு. அதனால் அதுக்காக தான் குழு அமைச்சு அந்த குழுவில் பேசி அதில் விவாதித்து அவங்களே திருப்தி அடைஞ்சு அதுக்கு பிறகு அவரே அதுக்கு விளக்கமாக சொல்லிட்டார். அதனால் அதுக்கு மேற்கொண்டு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய கட்சி. அதனால் மற்ற மாநிலங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் அவங்க சரி பண்ணிவிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணியோட பேசுவதற்கான கொஞ்சம் காலதாமதமாச்சு. அதையும் சுமூகமாக தான் முடிச்சிருக்குமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. 2 பேரும் உட்கார்ந்து பேசி ஆறாமரை பேசி பொறுமையாக தான் முடிச்சிருக்கோம் தவிர அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு இல்லது ஏதோ கோபதாபம் ஏற்பட்டு அப்படி முடிச்சதுங்கிறது நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. சார் வணக்கம். பாஜக தமிழகத்தில் தொடர்ச்சியா வளர்ந்து வருதுன்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டே வராங்க. அது தொடர்பாக உண்மையாது? நீங்களே உண்மையானு கேட்குறீங்க, அப்புறம் அதுக்கு என்ன பதில் சொல்லணும்?